இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. இன்றைக்கி டக்குன்னு ஒரு மெசேஜ் தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி யாருக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நிறைய பேர் நியாயம் கேட்குறீங்க. உங்களுக்கான நியாயம் கிடைக்கிது. என்னை விட்டு போனியே, எதுக்கு விட்டு போனேன், எனக்கு ஏன் இப்படி ஏமாத்துறேன், எனக்கு ஏன் அப்படியே ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணேங்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப வராங்க. அவங்கக்கிட்ட சரியான நியாயம் கேட்குறீங்க. இதுக்கு மேலே நீ என்ன எனக்கு பண்ண வச்சுருக்க, என்ன நினைக்கிறேன், எதுக்கு இப்போ திரும்ப வந்த, எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன், இப்போ என்ன செய்யறதுக்குன்னு நினச்சிட்ருக்க, நிறைய பிரச்சனைகள். ஏன்னா நிறைய பார்த்துட்டீங்க. இதெல்லாம் விட்டு தெளிவான ஒரு ஞானத்தோடு இப்போ தான் அழகாக உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான ஒரு லைஃப் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்க. திரும்ப உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தது, ஏற்கனவே குடைச்சல் கொடுத்து மண்டை குடைச்சல் கொடுத்து உங்களை நிம்மதியே இல்லாமல் ஆக்குன ஒரு விஷயம் திரும்பவும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. அதை பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு என்னத்துக்கு வந்திருக்க, இப்போ நீ என்ன இப்போ பண்ண போகிற, இப்போ நீ எப்போ விட்டுட்டு திரும்ப ஓட போகிற, என்ன இன்னும் எங்கிட்ட எதிர்பார்க்குற, எதுக்கு வந்த, ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி கிளியராக, இது ப்ரொடெக்டிவ் பவுண்டரிங்க. இது வரைக்கும் நீங்கள் செட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப அவங்கள நம்பிக்கை வச்சு பாவப்பட்டு அவங்கள ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு இறங்கி இறங்கி போய் நீங்கள் ஐயோ பாவமாக இருப்பீங்க. இப்போ திரும்ப வருது, நல்லா கேள்வி கேட்குறீங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி. என்ன பண்ணுற, அங்கேயே நில்லு, அங்கேயே நின்று இதுக்கு பதிலை சொல்லிட்டு வா, இல்லைன்னா வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஒரு நல்ல ஒரு சூப்பருங்க. ஸ்ட்ரென்த் அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லுங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் யாருங்க தெரியல. ஆனால் முன்னே இருந்து அந்த கோழைத்தனமோ இல்லை அழுதுட்டுருக்குற அந்த ஒரு விஷயம்லாம் கிடையாது. என்ன இப்போ எதுக்கு வந்த, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பார்க்குற நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு வந்த, இப்போ நீ எதுக்கு வந்த, என்ன வேணும் உனக்கு, ஏன் வந்த. ஏன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மெஜிஷியன் மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான அந்த ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. என் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன், நான் சந்தோஷமாக மாற்ற போகிறேன். அது எனக்கு வேணுங்கிற அன்பை நானே கொடுத்துக்கிறேன். அன்பான பர்சன் எனக்கு வருவாங்க. எனக்கு கடவுள் இருக்கார். அந்த அன்பு, தெளிவு, ஞானம் எல்லாமே இருக்குது. ஏன்னா கடவுளையே ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு அத்தனை ஒரு டிவைன் பவரையும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இனிமேல் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு சரியான நியாயம் அவர் வாங்கி தருவார், கரெக்டான அன்பு எனக்கு தேடி தருவார். இது வேணும் அது வேணும் நான் தேடி போவே தெரியல. என்னை படைச்ச அப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல நின்று நான் எந்த விஷயம் வாங்கிக்கணும். ஏன்னா எல்லா மெடிடேஷன் பண்ணி தெளிவான எனக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, கரேஜ் இருக்குது, தைரியம் இருக்குது, பிரேவ்னஸ் இருக்குது. இது வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் இருந்துட்டு இருந்தேன். இனிமேல் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு கடவுளோட சப்போர்ட் இருக்குது. எங்கள் ஆண்டவனையே பிடிச்சிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இவங்க சப்போர்ட்டை பிடிச்சாலே நம்ம ஒரு பெரிய ஆள், இவங்களுக்கு தெரியும் அவங்கள தெரியும்னு நிறைய இடங்களில் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட அதுக்கு கிடைச்ச நம்ம அந்த ஒரு ஆதாயத்தை நம்ம வாங்கிக்குவோம். ஒரு இடத்துல கார் மூவ் பண்ணுறோம், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பியை தெரியும், ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுன்னாலும் டிக்கெட் வாங்காமலே நம்ம நிறைய பேர் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அந்த இங்கே வாழ்கிற 3D வேர்ல்டில் வாழ்கிற இந்த ஒரு பவர் இருக்கிறவங்க, இவங்களே பெரிய பவர்னு நினச்சி நம்ம இருக்கோமே, இதை விட பெரிய பவர் அந்த கடவுளோட பவரை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கெத்தாக இருக்கணும். ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா. ஆண்டவனே என் பக்கம் இருக்கான், ஆண்டவனே என் கூட இருக்கான், அவன் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. இப்போ அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவாருன்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம யாருக்குமே கிடையாதுங்க. அதனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு அடிப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் தெளிவான கண்ணோட்டம், எனக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்ல ஒரு கண்ணோட்டத்தோட நல்ல ஒரு மனநிலையோட ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் தான் நீங்கள். சுபமான நிகழ்ச்சி. ஏன்னா பிரகாசமாக இருக்குது உங்கள் வாழ்க்கை. ஏன்னா கடவுளை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறீங்க. எனக்கு கடவுளத்துக்கு முன்னாடி வச்சுட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் மற்ற பர்சனையோ மற்ற நபரையோ நம்பியிருப்பீங்க, முன்னாடி வச்சுருப்பீங்க. உங்களோட அறிவுக்கு தகுந்த சில விஷயங்களை நான் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ என்ன பண்ணுறீங்க, எந்த விஷயம் பண்ணாலும் கடவுள் தான், அது எதுவாக இருந்தாலும், அது நெகட்டிவாக போனாலும் சுக்குநூறாக என் பிஸ்னஸ் லாஸாக பண்ணாலும் இது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது. அவர் என் கூட இருக்கும்போது எனக்கு தேவையில்லை. என்னோட கதையில் நான் ஏன் அழகாக எழுதணும்னு நான் ஏன் முயற்சி பண்ணணும் இல்லைங்களா. இது கடவுளோட கதை இல்லைங்களா. அவர் அழகாக எனக்காக எழுத மாட்டார். அவரோட பிள்ளை என்னை எப்படியோ மோசமாக போகணும் எனக்கு தலையெழுத்தை கிறுக்கி கிறுக்கி எழுதி வைப்பார். நான் தப்பாக ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் போது நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த லெசன் என்னை சுற்றி வருது. நான் லெசன் படிக்க தான் வந்திருக்கேன். அந்த லெசன் திருப்பி திருப்பி இப்படி சுத்தலில் விட்றாரு. ஏன்னா நான் சரியாக படிக்கணுங்கிறதுக்காக. எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு லெசனை நோக்கி நான் போகும்போது எனக்கு அழகான வாழ்க்கை கடவுள் கொடுத்துருவாரு. நல்ல செம்மையாக இருக்குது காடு. பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க இந்த சேனல் பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கார்டும் அழகாக இருக்குது. எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. இப்போ நிறைய அன்பு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அன்பை நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவங்க ஏமாற்றிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, எனக்கு எந்த அன்பும் வேணாம், எனக்கு கடவுள் அன்பு மட்டும் போதும்னு கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு கடவுள் போதும்ப்பா, எனக்கு அவர் தான் பெரியவர், அவர் தான் முக்கியங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இந்த கஷ்டம் போன தடவை உங்களுக்கு வாழ்க்கையில் பட்ட அடி கஷ்டம்லாம் எதுக்கு அப்படின்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்காமல் வாழ்ந்துருப்பீங்க. அவரோட பவர் என்ன, அவரோட அன்போட ஆழத்தை மட்டும் நீங்கள் ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட கருணைத்தன்மை, அவரோட அன்பு, அவரோட இரக்க குணம், அவரோட ப்ரொட்டெக்ஷன், பாதுகாப்பாக இருக்கார் பாருங்கள்.
இதெல்லாம் நம்ம வந்து ருசி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விடவே மாட்டீங்க. எனக்கு கடவுள் கடவுள் தான் கடவுள் தான் வாய தொறந்தாலே உங்களுக்கு 24 மணி நேரமும் தூங்குற நேரம் தவிர, அப்போ கூட நீங்க அவர் பேரையே நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. நெனச்சுக்கிட்டே இருப்பீங்க, உச்சரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னோட கடவுள் தான், என்னோட கடவுள் தான், என்னோட சிவன் தான், என்னோட சிவன் தான். அந்த அளவுக்கு இருக்குங்க. அத தாங்கவே முடியாது. அவரோட பவர்லாம் நீங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் கருணைனாலும் கருணை அப்பா சாமி! அவர மாரி அப்பா! அந்த மாரி யாராலயுமே இருக்க முடியாதுங்க. நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். சிவன், எங்க அப்பா சிவன் என்ன காப்பாத்துறவர் அவர் தான். செமையா இருக்குங்க. இப்ப பணம் குறித்து எனக்கு இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? இது செட் ஆகுமா? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பணம் இல்லாம. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் நீங்க அழிச்சிருங்க. ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. உங்க மைண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு இனிமேல் அப்படி இருக்கு, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இது நல்லா இருக்குமா? அதெல்லாம் வேணாம். எல்லாமே நல்ல காலம் வந்துருச்சு. இங்க பாருங்க 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருச்சு. செல்வ சம்பத்தோட 16 செல்வங்கள் பெற்று நல்ல சந்தோஷமா, நல்ல குடும்பத்தோட, நல்ல ஆரோக்கியமா, ரிலேஷன்ஷிப்பும் சரியா இருந்து, ஃபினான்ஷியல் லெவல் அதுவும் சரியாகி, எல்லாமே உங்களுக்கு என்ன வந்தா நல்லா இருக்குமோ அத்தனை விஷயங்களும் சம்பத்துகளோட நல்ல ஒரு பர்சன்ஸ் கூட இருந்து நல்ல ஒரு கைடன்ஸோட நல்ல அருமையான ஒரு நல்ல ஒரு வீடு வாகனம் வண்டி இது எல்லாமே கிடைக்குதுங்க அவங்களுக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிறாரு. யாருங்க நீங்கள் பார்க்குறவங்க? செமையான அன்பு வருது. நல்லா தேவைப்பட நீங்கள் இது படவே வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அன்பு வருது, செலிப்ரேஷனும் வருது. இந்த கார்டை எடுத்துக்கிறேன் நான். ஒரு அன்பான ஒரு 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 புது பர்சனும் வராங்க. அழகாக இருக்குது அதுவும். செமையா இருக்குங்க. உண்மையிலே பயங்கர பாசிட்டிவிட்டியான பர்சன்ஸ் தான். அங்கே பார்க்குறவங்களும் இங்கே பார்க்குறீங்க. பட் அதில் வந்து நிறைய வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த சேனலில் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக என்னோட பேச்சு கேட்டு கேட்டு மாறினவங்கலாம் திரும்ப வந்து இந்த சேனல் பார்க்குறீங்க. நல்ல ஒரு செலிப்ரேஷன், அழகான ஒரு செலிப்ரேஷன் இருக்குங்க. சமத்தியான காடுங்க. அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது மைண்டில் நினச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி கடவுள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதனால் அதை பற்றி நம்ம தேவையே இல்லை. இதில் செலெஷியல் கார்ட்ஸில் என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். வாவ்! சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து கோயின்சிடென்ஸாக நடக்கிறது எதுவுமே வந்து தற்செயலாக நடக்கிறது கிடையாது. கடவுள் தான் உங்களை எல்லாமே கைட் பண்ணுறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயமும் ஏதோ வந்து உங்களுக்கு தான் நடந்துச்சு தெரியாமல் நடந்துச்சு அப்படிலாம் கிடையாது. கடவுளோட ஒரு சிங்க்ரானைசிட்டி தான். சர்ப்ரைஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதனால் நிறையா விஷயங்கள் வந்து நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னா இது எல்லாமே ஒரு சிங்க்ரானைசிட்டி தான். இது எல்லாமே உங்களை ஹெல்ப் பண்ணுது. கரெக்டான பாதை நீங்கள் போகிறதுக்கு உண்டான பாதை ஹெல்ப் பண்ணுது. எல்லாமே இப்போதைக்கு என் மைண்டில் வந்து ஒரு கெட்ட மோசமான ஒரு மனநிலையில் நான் சோகத்தோடு இருக்கேன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆப்போசிட்டில் வர நபர்கள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களை சோகப்படுத்துகிற மாதிரியே வந்து ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே நடக்கும். அதனால் மைண்டை எப்போயுமே பாசிட்டிவிட்டி ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கோங்க. அது எப்போயுமே கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்கள் மைண்டில் தாட் எப்படி இருக்குது, உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, ஃபீலிங் எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுடைய அந்த இன்னர் வேர்ல்டு இருக்குது பாருங்கள், அதுக்கே எல்லாமே தெரியுங்க. எந்த விஷயத்துக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறது, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சருங்கிறது அதுவே அது பிடிச்சி கொண்டாந்து கொடுத்துரும். அதனால் அமைதியாக உட்காந்து உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அமைதியாக உட்காந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பாருங்கள். இந்த கார்டெலாம் வந்ததே லிங்க் அட்ராக்ட். சூப்பரான கார்டுங்க. நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் ஏன் என் லைஃப்குள்ளே வராங்கன்னா, நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே உங்களோட எனர்ஜியை அலைன் பண்ண ஒரு விஷயம் தான். உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக கடவுளை முன்னாடி நிறுத்தி செல்ஃப் லவ் பண்ணி நீங்கள் கருணையோடு இருக்கும்போது, அப்போ வந்து எல்லாமே நீங்கள் பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் ஒரு கொக்கியை தூக்கி போய் நீங்கள் இந்த இடத்துல வந்து மாட்டியிருக்க மாட்டீங்க. தேவையில்லாத ஒரு கொக்கிக்குள்ளே போய் நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா, இது வந்து இது என்னென்னா உங்களோட எனர்ஜி தேவையில்லாமல் போய் அங்கே போகுது, விரயமாகுது. அதனால் அந்த பக்கம் போக விடாதீங்க. அதனால் உங்களோட மைண்ட் செட்டு எனர்ஜியும் ஒரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுங்கள். மேலே கொண்டு வாங்க. ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி கொண்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னா உங்கள் எனர்ஜியை ஹையராக ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இல்லை தேவையில்லாத விஷயம் வந்து நீங்கள் போய் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப கீழே இருக்குது, டவுனில் இருக்குது. அது போய் அதை போய் அலைன் பண்ணி கூட்டிகிட்டு வருது. நிறையா முடியுங்க உங்களால். இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். நான் இதில் சொன்ன கார்டில் சொன்ன தெரியுங்களா? இந்த பாருங்கள், இந்த கார்டில் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இதே மாதிரி ஒரு சிம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கோரிலேட் ஆகுது. இந்த ரீடிங்கில் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. எல்லாமே ரிலேட் ஆகிட்டே இருக்குது.
இது வந்து உங்களால நினைச்சே பார்க்க முடியாது. எனக்கு இந்த விஷயம் நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா, எல்லாமே உங்களால நடத்தி வைக்க முடியுங்க. உங்களாலே நடத்திக்க முடியும். எல்லா பவருமே உங்களுக்குள்ள இருக்கு. எல்லா பாசிபிலிட்டீஸுமே இருக்கு. எல்லாமே புதிய புதிய பாதைகள்லாம் எனக்கு இது தெரியல, அது தெரியல. புதிய பாதைகளே கடவுள் ஓப்பன் பண்றாங்க. நீங்க தேவையில்லாத ஒரு கதவ தட்டிட்டு இருக்கீங்க. ஓப்பன் பண்ணவே முடியாத கதவ. அதனால பழைய அந்த ஓல்டு லிமிட் என்னால இவ்வளோதான் முடியும்னு அந்த ஒரு ஒரு கட்டுக்குள்ள இருக்கீங்க தெரியுங்களா? இவ்வளோதான் என்னால முடியும். அதில எதனா பிரேக் ஃப்ரீ பண்ணி வருவீங்க கண்டிப்பா. உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள உங்களுக்கே தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு உண்டான எல்லாமே நீங்க நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கு. உங்களுக்கே தெரியாதுங்க எனக்கு இவ்வளோ முடியுமான்னு. அத்தனை கெப்பாசிட்டி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்குங்க. அதனால ரொம்ப செமையா இருக்கு கார்டு. இதுக்கப்புறம் வந்து கடவுளோட சிவனோட மெசேஜ் எடுத்துடுறேன். ஏன்னா கடவுளோட மெசேஜ் இல்லைன்னா இது வந்து ஒரு ட்ரூ ஃபார்மாக முடிஞ்ச மாதிரியே இருக்காது. உங்களுக்கு இன்றைக்கி கடவுள் சிவாப்பா என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ரீடிங்கில் பார்த்தவங்க தான் இங்கேயும் பார்க்குறீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்கள் ட்ரூ செல்ஃபே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது. உங்களுடைய தனிமையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தனிமை தான் நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், நிறையா விஷயங்களை புரிய வைக்கும். அதனால் எல்லாமே நல்லதுக்கு தான். புரியுதுங்களா? இன்னொரு கார்டை எடுத்துகிட்டு ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். கடவுளோட அறிவே இருக்குங்க. செம்மத்தியாக இருக்குங்க உங்களுக்கு கடவுளோட அறிவு. இது எத்தனை தடவை நான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. கடவுளோட நிறைய அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது. இதுதான் உங்களோட கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, சிவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. பிளஸ்டு சைல்டுங்க நீங்கள். உங்களோட இன்ட்யூஷன், இன்னொரு வாய்ஸ்லாம் நிறைய பேசுது. அது பேசுகிறத கேளுங்க. இதுவே உங்களுக்கு போதுங்க. நீங்கள் போகிற பாதைக்கு வெளிச்சத்தை இதுவே கொடுத்துரும். இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேருக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும் தான் நடக்கும். இந்த ரீடிங் நான் முடிக்க போகும்போது 1111 கண்டிப்பாக பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.